அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோமிஸ் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய சேனலில் தமிழ் எழுத்துக்களை எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ் நல்லா பேச தெரிஞ்சாலும் நிறைய பேருக்கு அதை படிக்க தெரியாது. நீங்கள் வேறு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வேறு மாநிலத்திலேருந்து கூட தமிழை கற்றுக்க முயற்சி பண்ணலாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. தமிழ் எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை நான் இப்போ பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழ் எழுத படிக்க தெரியறதுக்கு முதலாவது நீங்கள் தமிழ் எழுத்துக்களை நல்லா படிக்கணும். தமிழ் எழுத்துக்களை நல்லா மனப்பாடம் பண்ணணும். தமிழ் எழுத்துக்களை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் தமிழ் எழுத்துக்களை படிக்க முடியும். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 இருக்குது. அதில் முதலாவது சொல்லப்படுற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12 எழுத்துக்கள் இருக்குது. இந்த 12 எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் மற்ற எழுத்துக்களை நம்ம படிக்கிறோம். ஆயுத எழுத்து 1 இருக்குது. இப்போது முதலாவது உயிர் எழுத்துக்களை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல் எழுத்து ஆ. ஆ தான் உயிர் எழுத்துக்களோட முதல் எழுத்து. அடுத்தது ஆ. அ ஆ. மூன்றாவது எழுத்து இ. அடுத்த எழுத்து ஈ. இ ஈ. அ ஆ. இ ஈ. அடுத்து உ ஊ. உ ஊ. ஏ ஏ. ஏ ஏ. ஐ ஐ. ஓ ஓ. ஓ ஓ. ஔ. ஆயுத எழுத்து அக். இந்த எழுத்துக்களை நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த எழுத்துக்களை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அடுத்த எழுத்துக்களை படிக்க போகிறோம். அ ஆ. இ ஈ. உ ஊ. ஏ ஏ. ஐ. ஓ ஓ. ஔ. ஆயுத எழுத்து அக். தமிழ் எழுத்துக்களில் உயிர் எழுத்துக்கள் நம்ம பார்த்தோம். அதை எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இது போல் ஒரு பேப்பரில் நீங்கள் இந்த 4 லைன் போட்டுக்கோங்க. ரெட் லைன், மிடில் ப்ளூ லைன், லாஸ்ட்லேயும் ரெட் லைன். அப்படி இல்லைன்னா 4 லைன் நோட் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் 2 லைன் நோட்டில் ஃபாலோ பண்ணுறதை விட இந்த 4 லைன் நோட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது ரொம்பவே உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் எழுத்து நம்ம இங்கே எழுதலாம். இந்த மிடில் இருக்கிற 2 லைனில் தான் நீங்கள் எழுதணும். இங்கே மேலே இருக்கிற இந்த செகண்ட் லைனில் இந்த மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சின்னதாக ஒரு ரவுண்ட் போடுங்க. இது போல் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு இந்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேருந்து மறுபடியும் அப்படியே கீழே அப்படியே கொண்டு போயிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணுங்கள். அடுத்து இங்கேருந்து ஒரு ஸ்லீப்பிங் லைன் போயிட்டு மேலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே கீழே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதை என்னன்னு சொல்லுவோம்? ஆ. மறுபடியும் எழுதுறேன் பாருங்கள். ஆ. இப்போ இதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா அடுத்த லெட்டரும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்த லெட்டர் என்ன? ஆ. அதே மாதிரி ஒரு சின்ன ரவுண்ட் போட்டு கீழே ஸ்டாப் பண்ணி இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்துடணும். வந்துட்டு இங்கேருந்து இப்படி இப்படி போடணும். இது என்னது? ஆ. மறுபடியும் எழுதுறேன் பாருங்கள். ஆ. அடுத்து ஈ. ஈ கொஞ்சம் எழுத கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுத முடியும். இங்கே மேலேருந்து ஒரு சின்ன ரவுண்ட் போட்டுட்டு இங்கேருந்து அப்படியே கீழே நீங்கள் ஆ போடுற மாதிரியே வந்துடுங்க. வந்துட்டு இப்படி வரணும்.
இப்படி வந்து மறுபடியும் அப்படியே மேலே போயிட்டு இப்படி வந்து இப்படி போடணும். நான் எழுதுறதை பார்க்கும்போதே நீங்களும் எழுத ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லெட்டர்ஸ் ஈஸியாக எழுத முடியும். அ ஆ இ. இ ரொம்ப ஈஸியாகவே எழுதலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க, இங்கே ஒரு லைன் ஸ்லீப்பிங் லைன், மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு டாட்டு, இங்கே ஒரு டாட். இது இ. அ ஆ இ இ. அடுத்தது ஊ. ஊக்கும் ஒரு சின்ன ரவுண்டு, ஸ்டார்டிங் சின்ன ரவுண்ட் போட்டு அப்படியே இங்கே வந்து இங்கேருந்து ஒரு சின்ன குட்டி லைன் போட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ஊ. ஊவும் அதே மாதிரி நீங்கள் 2 போடுவீங்கள்ல அந்த மாதிரியே, ஆனால் இது வந்து கொஞ்சம் லென்த்தாக போடணும், அவ்வளோதான். போட்டுட்டு அதுக்கு மேலே இங்கேருந்து ஒரு குட்டி லைன் போட்டு இப்படி மேலே இப்படி போடணும். இது போல் போடணும். ஊ ஊ. நீங்கள் ஒரு லெட்டராக கூட ஒரு நாளைக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அ ஆ. இது வந்து எழுத தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். அ ஆ இ இ உ ஊ. அடுத்த லெட்டர் ஏ. இதுக்கு நீங்கள் இங்கே மேலே இருக்கிற லைனில் சர்க்கிள் போடக்கூடாது. 1 2 3 இந்த 3rd லைன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்படி வந்து அதுக்கப்புறம் தான் இப்படி பண்ணணும். ஏக்கு மட்டும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஏ. ஏவும் அதே போல் தான் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு சர்க்கிள்லேருந்து மேலே போயிட்டு இப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இங்கேருந்து ஒரு கிராஸ் லைன். ஏ ஏ. அடுத்ததா ஐ. ஐயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக எழுத முடியும். இங்கேருந்து ஒரு குட்டி ரவுண்ட் போட்டுட்டு இப்படி போடணும். அடுத்து இப்படி போட்டு இப்படி கீழே இப்படி வந்து இப்படி போடணும். நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஐ. அ ஆ இ இ உ ஊ ஏ ஏ ஐ. அடுத்து ஓவும் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா ஒரு குட்டி ரவுண்ட் போட்டு இப்படி வந்து நான் எப்படி எழுதுறேனோ அதே போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இங்கே வரைக்கும் வந்துடுங்க. இதை வந்து டச் பண்ணக்கூடாது, இங்கே கேப் இருக்கணும். மறுபடியும் ரிட்டன் அப்படியே இப்படி வந்து இங்கேயும் அதே மாதிரி இது மேலே வரக்கூடாது, அதுக்கு கீழே ஒரு ஸ்டெப் கீழே வந்து இப்படி நல்லா மேலே போயிட்டு இப்படி வரணும். மறுபடியும் எழுதுன பாருங்கள். இப்படி வந்து நல்லா ஒரு ஷேப் கொடுத்து வரணும். இப்படி வந்து இப்படி வரணும். இது ஓ. இதை நல்லா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓவும் உங்களுக்கு ஈஸியாக அதே மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு சின்ன சர்க்கிள் மட்டும் இதில் போட்டுக்கணும். ஓ ஓ. அடுத்தது அவ்வும் இதே போல் தான் போடணும். இதை போட்டுட்டு நம்ம இங்கே ஊக்கு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டி ரவுண்ட் போட்டு இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இப்படி ஒரு ஸ்லீப்பிங் லைன், மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது அவ். ஆயுத எழுத்து நீங்கள் இதில் எழுத வேண்டாம், நீங்கள் தனியாகவே எழுதிக்கலாம். ஒரு 3 டாட்ஸ் மாதிரி ஒரு சின்ன குட்டி குட்டி சர்க்கிள் தான் போடணும். மேலே ஒரு சர்க்கிள், இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இது அக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது அ ஆ இ இ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஆயுத எழுத்து அக். இது வந்து பெரியவங்களும் கற்றுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் இதே வீடியோவை நீங்கள் காமிச்சு எழுத வச்சிங்கன்னா அவங்களுக்கும் இது ஈஸியாகவே புரியும். அதனால தான் நான் ரொம்ப பொறுமையாகவே சின்ன குழந்தைங்களுக்கும் ஏற்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் மெய் எழுத்துக்களை பார்க்கலாம், அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள், அதுக்கப்புறம் மற்ற எழுத்துக்களையும் நம்ம பார்க்கலாம். முதலாவது எழுத்துக்களை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் எழுதவும் படிக்கவும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.